எப்படி இருக்கீங்க? பரபரப்பான ஒரு சமையல் செய்ய போகிறோம். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சித்தி பசங்க வராங்க. ஸோ ஸ்கூல் லீவ் விட்டாச்சா. சீஸ் பால், டிஃபனுக்கு வந்து தோசை, ரெட் சட்னி, ஒயிட் சட்னியா. ஸோ செய்யலாமா? நான் நம்பலாம். மேடம் சொன்ன லிஸ்ட்டு படி ஃபஸ்ட்டு வந்து தோசை ஊற்றுறதுக்கு மாவு வந்து கரைச்சி வச்சிடலாம். ஒரு மேடம்க்கு வந்து ஒரு சட்னி பிடிக்கும். பெரிய மேடம்க்கு தேங்காய் சட்னி பிடிக்கும். சின்ன மேடம்க்கு ஆரஞ்சு சட்னியாக தான், தக்காளி சட்னி தான் பிடிக்கும். இதுதான் சாப்பிடுவாளுங்க. அதோட சரின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டோம். தேங்காய் சட்னிக்கு வந்து தேங்காயெல்லாம் வெட்டி வச்சுட்டு உடச்சக்கல்ல போட்டு பச்சை மிளகாலாம் போட்டு அரைச்சி வச்சிட்டோம். பச்சை மிளகா வர எக்ஸ்ட்ரா போட்டோம். அதுக்கப்புறமா கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி உளுந்து போட்டுட்டு காஞ்ச மிளகா போட்டு வறுத்துட்டு அதை எடுத்து வச்சுட்டு ஆனியன் மறுபடியும் எண்ணெய் ஊற்றிட்டு ஆனியன் போடுவேன். ஆனியன் போடுறது எப்படின்னா, இவங்களுக்கு வந்து காரம் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது எதுலேயுமே. இந்த மாதிரி இந்த கார சட்னிலலாம் வந்து நான் 2 காஞ்ச மிளகா 3 காஞ்ச மிளகா தான் போடுவேன். அதோட வந்து ஆனியன் வந்து போட்டுட்டேன். கடாயில் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி, 2 பெங்களூர் தக்காளியும் 2 நாட்டு தக்காளியும் எடுத்து கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறமா நான் வந்து அந்த வெங்காயத்தோடு போட்டு தக்காளியை நல்லா வேக வச்சுட்டு ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன். இதோட சைட் பை சைடில் மேடம் கேட்ட 3வது லிஸ்ட்டு படி என்ன கேட்டிருந்தாங்க, சீஸ் பால் கேட்டிருந்தாளுங்களா. அதுக்கு உருளைக்கிழங்குலாம் நான் நல்லா வேக வச்சு வச்சுருந்தேன். அதை வந்து எங்கள் அக்கா நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற ஃபில்லிங்ஸ்க்கு வந்து நான் மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு அது தேவையான அளவு போட்டுட்டு நல்லா ரவுண்டாக உருட்டி வச்சுட்டு சீஸ்லாம் வந்து நான் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன். கையிலே பிச்சு வச்சுருந்தேன். அதையும் அந்த உருளைக்கிழங்குல நடுவில் ஹோல்ஸ் போட்டு நல்லா உருட்டி நம்ம சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி நல்லா உருட்டி எடுத்துட்டா அழகாக வந்துடும். டைம் 9 o'clock ஆயிடுச்சு. தோசை மட்டும் ஊற்றி வச்சுட்டா கரெக்டாக இருக்கும். எப்பமா முடிவெடுப்பீங்க? வந்தது ஷெஃப்ஸ்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. போடு. இரு, அவ தருவா, இருமா. அதுல போடு. ரோல் பண்ண அப்படியே. கையில பண்ண பயமே இல்லாம. போலாமா? போலாம். பயமா இருக்கு. இங்க பாரு. இனிதா. இனியா, ஹெல்ப்பர் இனிதா. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்க ஐயா. சூடா இருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ண. சீஸ் பால் ரெடி. யார் கேட்டா? அவங்க 2 பேர் கேட்டாங்க. யார் அவங்க 2 பேரு? செல்வி அக்கா அப்புறம் ராகினி. இந்தா எடுத்து போ. என்ன ரிவர்ஸ்ல வரீங்க? பெரியம்மா எந்திரிங்க. குடு. Thank you. சூடா இருக்கு பாத்து. எலி குஞ்சி அங்க சாப்பிடு, எந்திரி, அங்க மேல வச்சுக்கோ.